ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குல்ட்டை தாங்க நம்ம துவைக்க போகிறோம். நான் இதை வீடியோ எடுக்கலாமா, அப்படி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணலை. நான் மாட்டிக்கு துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டு ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அழுக்கு சேர்ந்துருது, ஸ்மெல்லு கலரே மாற ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. சரி, இதை நம்ம துவைச்சி எடுத்து வைக்கலாம் இந்த சம்மருக்காவது அப்படின்னு இதை துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டு ஆரம்பித்தேங்க. இதை ஆரம்பித்து நானும் யூடியூப்பில் 2-3 வீடியோலாம் பார்த்தேன். எனக்கு இது சரி, இது துவைக்கிறதே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரி இது பண்ணக்குள்ளே இது நம்ம சொன்னோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தாங்க இந்த வீடியோ. அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, கீழே காரையை நல்லா ஃபஸ்ட்டு கழுவி விட்டுக்கிட்டேன். கழுவி விட்டுட்டு குல்ட்டை விரித்து போட்டுட்டு அது மேலே நல்லா ஒரு 4-5 பக்கெட் தண்ணியை ஊற்றிட்டேன். தண்ணியை ஊற்றிட்டு சோப்பு தூளை யூரியா தெளிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு சும்மா இப்போ காலைல தேய்க்கிறேன்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டேங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம எப்படி துணியை ஊற வைப்போமோ அந்த மாதிரி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் தேய்க்க ஆரம்பித்தேங்க. சொல்லக்கூடாது, அவ்வளோ அழுக்கு. அந்த இது நல்லாவே அழுக்கு நல்லா வந்துச்சு. அது வர தான் இதை நம்ம இதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தோணி தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு அதை திருப்பி போடுறதுக்கு அப்படியே மடிச்சிட்டு வந்தேன். மடிச்சிட்டு வந்ததே எனக்கு போதும், மேக்ஸிமம் நம்ம அழுக்கு எடுத்துட்டோங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் உங்ககிட்ட பைப்பு கார் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை வீதியில் தண்ணி தெளிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பைப் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பைப்பு உங்ககிட்ட இருந்துச்சு, இல்லை பக்கெட்டில் பிடிச்சி உங்களால் தண்ணி ஊற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஊற்றி ஓரளவுக்கு அதை கீழே பரப்பி இருக்கக்குள்ளேயே வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி அதை அப்படியே பயங்கர வெயிட் ஆயிடுச்சுங்க. தண்ணி ஊற்றுனதும் ஃபுல் வெயிட் ஆகிடுச்சு. பார்த்து முடிஞ்சால் யாராவது கூட இன்னொரு ஆள் சப்போர்ட் இருந்தால் 2 பேராக சேர்ந்து துவைங்க, இல்லைன்னா சிங்கிளானா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது என்னால் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் என்னால் ஒரு பக்கெட்லேருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு மாற்றக்கூட முடியல. நான் என்ன பண்ணேன்னா 3 டப்பு எடுத்துக்கிட்டேன். அந்த 3 டப்புலேயுமே தண்ணியை ஃபில் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது, இது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் ஒரு 3-4 டைமுக்கு மேலே அலசிட்டேன். இப்போ இது 2வது பார்ட்டை நான் அலச போகிறேன். இப்போ பின்னாடி இன்னொரு டப்பு வச்சுருக்கேன், அதில் இன்னும் அலச ஆரம்பிக்கலை. இந்த மாதிரி நான் ஒரு டப்பில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இப்படி கையை விட்டு அலசிட்டு அந்த தண்ணியை அப்படியே கீழே வடிச்சிட்றேன். திரும்ப அந்த டப்பில் தண்ணி பிடிக்கிறேன், திரும்ப அதை அலசுறேன். நான் இந்த மாதிரி நம்ம நார்மலாக துணியை எப்படி அலசுவோமோ அந்த மாதிரியே அலசிக்கிட்டேங்க. கீழேயே நான் பார்த்த வீடியோஸில் எதுலேயுமே அலசுகிற மாதிரிலாம் இல்லைங்க. ஆனால் அலசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு வைங்களேன். ஃபினிஷிங் பண்ணக்குள்ளே எல்லாம் அந்த 3 டப்புலையும் வச்சுட்டு 3யுமே ஒரு 6 தாட்டி 7 தாட்டி அந்த தண்ணி தெளிகிற வரைக்கும் அலசினேன். இப்போ பாருங்கள், கையில் தண்ணி வச்சா அந்த தண்ணி அழுக்கு தண்ணியாக இல்லாமல் நல்லா தெளிஞ்ச தண்ணி வர்ற அளவுக்கு அலசினேன். லாஸ்ட்டாக 1 டைம் 2 டைம்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு டப்பில் இருந்து இன்னொரு டப்புக்கு ஃபுல் குல்ட்டையும் இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீடியோ எடுக்கக்குள்ளே இதை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் மாற்றிட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணக்குள்ளே கை வலியே எடுத்துக்கிச்சிங்க. ஒரு கையில் பண்ணாதீங்க, 2 கையில் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி மாற்றிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப அதை இன்னொரு தாட்டி அதில் பிடிச்சி அந்த மாதிரி கடைசியாக ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும் அந்த மாதிரி அலசி எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி ஃபுல் தெளிவாகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக அலசி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த குல்ட்டை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல் வெயிட் இருக்குது, கீழே வைக்கக்கூடாது. அதனால் அலசின துணியை இதை அப்படியே ஒரு ஸ்டூல் மேலே மடித்து அப்படியே அதை அப்படியே அந்த பக்கெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டூலை வச்சு அந்த ஸ்டூல் மேலே எல்லாத்தையும் வச்சிட்டேன். அது சாயிற மாதிரி இருந்துச்சு. அந்த டப்பையை பேலன்ஸ் கொடுத்து வச்சிட்டேன்.
அது நல்லா வடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி பேலன்ஸில் இருக்கக்குள்ள அது வடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் மாடியில் காய போட்டு எடுத்துகிட்டு வந்து அது என் பொண்ணு அதை வந்து எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொன்னால் அதை கழுத்தில் போட்டு விளையாண்டு ஃபோட்டோ எடுத்து அது அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கு அப்படின்னு அதை வச்சு விளையாண்டாங்க. நான் இதை வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியா இருந்திருந்தால் நான் ஃபஸ்ட்டே வந்து துவைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எந்த கலரில் இருந்துச்சுங்கிறத நான் வீடியோ எடுத்திருப்பேன். பழசு ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், என்கிட்ட எதுவும் இல்லை. ஆனால் துவைச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை வந்து இன்னும் இதை வந்து எடுத்து வைக்கக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இதை எடுத்து நம்ம வைக்கக்குள்ளே நான் வந்து இதுக்கு வந்து ஒரு புடவையிலையோ இல்லை ஒரு வேஷ்டியிலையோ வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எடுத்து செல்ஃபில் தான் வைப்பேன். சரி இந்த தாட்டி வந்து ஸ்லாப் மேலேயோ செல்ஃப் மேலேயோ வைக்கக்குள்ளே அந்த மாதிரி வைக்காமல் இப்படி மாற்றி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பழைய சூட்கேஸ் இல்லை இப்போ நம்ம எப்பயாச்சும் எடுப்போம் அப்படிங்கிற ட்ராலி அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ரேராக யூஸ் பண்ணுற சூட்கேஸ் இந்த மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே வந்து இந்த குல்ட்டை வச்சு 2-3 பூச்சுருண்டையை போட்டு லாக் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக ஆகிடும். இப்போ பாருங்கள், அது வந்து எனக்கு ஹைட் பத்தலை, அதனால் அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்க அந்த ஹைட்டையும் ஆட் பண்ணி நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சூட்கேஸை வந்து நமக்கு டஸ்ட் படாமல் வைக்கணும் அப்படின்னா துணி சுற்றி வைப்போம், அந்த துணி பிரிஞ்சிக்கும், இல்லை கயிறு கட்டி வைப்போம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் அதையும் ஒரு அழகான ஒரு ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சூட்கேஸை வந்து நான் வந்து உள்ளே குளிட்டு வச்சு மூடியாச்சு. இப்போ இது வந்து பழைய ஷர்ட்டு வந்து யூஸ் பண்ணி பழசு வேண்டாம் அப்படிங்கிற ஷர்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஷர்ட்டை வந்து நான் இந்த சூட்கேஸுக்கு போட்டு விட போகிறேன். இந்த மாதிரி நம்ம சூட்கேஸுக்கு போட்டு விட்டுட்டோம்னா அந்த மேலே ஹேண்டிலும் நமக்கு கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே டைம் நமக்கு டஸ்ட்டும் வந்து ரொம்ப எந்த இடத்துலையும் டஸ்ட்டும் அண்டாமல் நமக்கு நீட்டாக ஒரு கவர் போட்ட மாதிரி ஆகிடுது, தலகாணி உரை போட்ட மாதிரின்னு வைங்களேன். இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. எந்த சூட்கேஸாக இருந்தாலுமே இதை நம்ம எடுத்துகிட்டு திரும்ப யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து வைக்கக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நான் 3 விஷயத்தை பற்றி நம்ம இப்போ குல்ட்டை எப்படி துவைச்சி காய போட்டது அதையும் பார்த்தோம். நம்ம அதோட எப்படி பேக் பண்ணி வைக்கிறதுங்கிறதையும் சொன்னேன். ஒரு சூட்கேஸை எப்படி பத்திரப்படுத்துறதுன்னு சொன்னேன். இந்த எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஒரு 2-3 பேர்த்துக்காவது ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஷேர்ஸ் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள்லாம் சந்திப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எங்கே வேணும்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.